வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு எல்லாரும் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஐ எக்ஸர்சைஸ். ஐ எக்ஸர்சைஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. இப்போ சின்ன வயசுலயே நெறைய குழந்தைங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்குமே ஓகே, கண்ணாடி போட்டிருக்கவங்க, கண்ணாடி போடாதவங்க, பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, 40 வயசுக்கு அப்புறம் கிட்டக்க இருக்கிறத படிக்க முடியல, இல்லை தூரமாக இருக்கிறது தெரியல சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கிட்ட பார்வையோ எட்ட பார்வையோ இது எந்த வயசுக்காரங்களும் எந்த பவர் இருந்தாலும் சரி எல்லாரும் பண்ண வேண்டிய ஐ எக்ஸசைஸ். இது எவ்ரி டே பண்ணலாம், எவ்ரி வீக் 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு -4 -3ங்கிற மாதிரி பவர் இருக்குன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்ணாடியவே கலட்டிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களோட பவர் கொஞ்சம் குறையலாம். இல்லாட்டி இந்த குழந்தைங்க வளரும்போது அந்த பவரும் அதிகமாகிட்டே வரும். அவங்க ஐ எக்ஸசைஸ்லாம் பண்ணாட்டி -5ல் தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு வருஷமும் பவர் ஏறிக்கிட்டே வரும். பட் இப்போ டீனேஜ் ஆனதுக்கப்புறமா லேசர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி கண்ணாடியை கழட்டிடலாங்கிற அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டாலுமே நம்ம பவரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது, அதிகமாகாமல் பார்த்துக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். விட்டமின் ஏ நிறையா இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்ணும், ஊட்டச்சத்து குறைபாடும் வராமல் பார்த்துக்கணுங்கிறதும் உண்மை தான். சேம் டைம் உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஐஸ்க்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணுங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது கண்ணாடி கலட்டுற அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு போய் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட பவர் குறையும் அண்ட் ஏறாமல் பார்த்து. முக்கியமாக அந்த 40+ கிட்டக்க இருக்கிறது தெரியாமல் போகும் இல்லையா, அதை நீங்கள் கண்ணாடி போட்டு தான் ஆகணும். ஆனால் உடனே போடாமல் நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு தள்ளி போட முடியும். இப்போ 40 வயசுலேயே கண்ணாடி போடணும், கிட்டக்க இருக்கிறது படிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு 50-55 வயசு வரைக்குமே நீங்கள் அதை தள்ளி போட முடியும். டெய்லி ஐ எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதை ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம், தரையிலையும் உட்காந்துக்கலாம். ஸோ நீங்கள் உட்காந்துருக்க ரூமில் கண்டிப்பாக 4 பக்கமும் செவர் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எங்கே உட்காந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செவர் இருக்கும், இங்கே உட்காந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செவர் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சுவர் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் உங்களோட ஐபால் மூமெண்ட்டை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் காற்றுல ஒரு மூமெண்ட்டை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா செவருக்கு பக்கத்தில் போயிடாதீங்க. இங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க செவர் ஒரு 10 அடி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ 10 அடி தூரத்தில் செவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்களோட செவர் தான் நீங்கள் பென்சிலை வச்சு ஒரு டிராயிங் போட்டால் எப்படி மூவ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணு தான் இப்போ பென்சில், உங்கள் கண்ணை வச்சு உருவங்கள் வரைய போகிறீங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. ஓகே, ஸோ 10 அடி தூரத்தில் செவர்லேருந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயிற்சி. இப்போ அந்த செவரில் பெரிய செவராக இருக்குது, அதில் மிடில் பாயிண்டில் உங்களோட ரைட் சைடு மிட் பாயிண்ட்லேருந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐபாலை மூவ் பண்ணிக்கிட்டே ஓகே, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கை வச்சுருக்கேன். நீங்கள் கையை காட்டணும்னு அவசியம் இல்லை, கண்ணை மட்டும் நகர்த்திட்டு போனால் போதும். லெஃப்ட் சைடு கார்னருக்கு போய்டுறீங்க. திருப்பியும் ஒரு இன்ச்சாக அந்த ஐபாலை மூமெண்ட்டாக கொண்டு திருப்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே அந்த கண்ணை கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த ரைட் சைடு கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடு கார்னருக்கு உங்கள் செவரில் நீங்கள் கைபால் மூமெண்ட்டை கொண்டு போய் திருப்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றதில் உங்களோட கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகணும். உங்கள் கழுத்தும் சேர்ந்து இப்படி போகக்கூடாது. ஓகே, கழுத்து அப்படியே தான் இருக்கு. ஐபால் மூமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, திருப்பியும் அதே இடத்துக்கு வரீங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு பென்சிலை மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே அந்த மாதிரி மூவ் பண்ணாமல் ஒரு பென்சிலை மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு மினிமம் 2 டைம்ஸ், மேக்ஸிமம் 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறது பெட்டர்.
செகண்ட் மூமெண்ட் உங்களோட செவரில் இப்போ நீங்கள் ஒரு சதுரம் மாதிரி நீங்கள் கண்ணை மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ அந்த செவரில் 4 மூலை இருக்குது இல்லையா? ஸோ அப்போது ரைட் டாப் கார்னரில் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே கண் நகர்த்தி லெஃப்ட் டாப்க்கு கொண்டு வரீங்க, அப்படியே கண்ணை கீழே இறக்கி ரைட் பாட்டம் வரீங்க, அப்படியே கண்ணை நகர்த்தி லெஃப்ட் பாட்டம் போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே போயிடுறீங்க. ஓகே, ஸோ ஒரு தடவை ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கண்ணை மூவ் பண்ணுறீங்க, திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸில் ரிவர்ஸில் அந்த ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. தேர்ட் ஒன், நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செவரை முழுசாக யூஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி வரைய போகிறீங்க. ஒரு கிளாக் இருக்குது, அதில் 12 o'clock எங்கே இருக்குமோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, அதாவது டாப் மிட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இந்த 12 o'clockலேருந்து 1 2 3 4 வர மாதிரி கிளாக் வைஸில் ஒரு பெரிய சர்க்கிள், இந்த உங்கள் செவரையே முழுசாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ ஒரு தடவை கிளாக் வைஸ், ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்கிள். ஃபோர்த் ஒன் ஷேப் இதோட முடிக்கிறோம். ஷேப் வந்து ட்ரையாங்கிள். ஸோ டாப் மிட் பாயிண்ட், அப்படியே மெல்லமாக கண்ணை இறக்கிட்டு வந்து ரைட் பாட்டம், அப்படியே மெல்லமாக நகர்த்திட்டு வந்து லெஃப்ட் பாட்டம், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஒரு தடவை கிளாக் வைஸ் ட்ரையாங்கிள், ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் ட்ரையாங்கிள். ஸோ கண்ணை மெல்லமாக தான் நகர்த்தணும், அந்த கழுத்தை அசைக்க வேண்டாம். ஃபிஃப்த் ஒன், உங்களோட செவரில் நீங்கள் ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து ஹரிசான்டலாகவும் போட போகிறீங்க, வெர்டிகலாகவும் போட போகிறீங்க. ஸோ அந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து உங்களோட செவரில் ரொம்ப தூரமாக இல்லாமல் க்ளோஸாக ஜிக்ஸாக் லைன்ஸ் போடுறீங்க. ஓகே, ஹரிசான்டலாக, அதுக்கப்புறம் வெர்டிகல் லைன்ஸ்.
6வது எக்ஸசைஸ் உங்களோட பாம்ஸில் தம்ஸ் அப் வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ தம்ஸ் அப் பொசிஷன் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப்பை உங்களோட கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, இன்னொரு தம்ஸ் அப்பை வெளியில் உங்கள் கையோட முழு நீட்டத்துக்கு நீட்டிடுறீங்க. இந்த 2 தம் டிப்பும் உங்களோட கண்ணோட லெவலப் ஆகிருக்கணும். ஸோ இப்படி மூக்கு லெவலில் இல்லாட்டி ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு தம் டிப் க்ளோஸாக, இதுக்கு நேராக இன்னொரு தம் டிப். ஓகே, கீழேயோ மேலேயோ இல்லை, கண்ணுக்கு நேராக இருக்குது. ஒரு கட்டவரலோட நுனி முகத்துக்கு பக்கத்தில் இருக்கு, இன்னொன்று தூரத்தில் இருக்கு. ஓகே, ஸோ 2 கட்டவரல் நுனியையும் மாற்றி மாற்றி பார்க்கணும். ஆனால் ஒரு கட்டவரல் நுனியை நீங்கள் ஒரு 5 செகண்டாவது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிட்டக்க இருக்கிறத பார்க்குறீங்க, இப்போ தூரமாக இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ கிட்டக்க இருக்கிற கட்டவரல் நுனியை மட்டும் ஒரு 5 செகண்ட் பார்க்குறீங்க, தூரமாக இருக்கிற கட்டவரலோட நுனியை ஒரு 5 செகண்ட் பார்க்குறீங்க. ஸோ தூரமாக இருக்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மட்டும் கிளியராக இருக்கும், மற்றதெல்லாம் பிளர்ராக இருக்கும். கிட்டக்க இருக்க கட்டவரல் நுனியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது மட்டும் கிளியராக இருக்கும், மற்றதெல்லாம் பிளர்ராக இருக்கும். நம்ம கேமரா லென்ஸ் மாதிரியே தான். ஸோ கிட்டக்க இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னா உங்களுக்கு வெள்ளெழுத்து வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். தூரமாக இருக்கிறது தெரியலன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் அர்த்தம். யூஸ்வலாக இந்த தூரத்துக்கு வெளியில் இருக்கிறது கிளியராக தான் இருக்கும். நீங்கள் கை வலிக்குதுன்னா கையை மாற்றிக்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு தடவையும் 5 செகண்டாவது விரல் நுனியை பார்க்குறீங்க. கிட்டக்க இருக்கிறத 5 செகண்ட் பார்க்குறீங்க, தூரமாக இருக்கிறத 5 செகண்ட் பார்க்குறீங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு 2மே கிளியராக இருக்குன்னா நல்லாவே இருக்குது, கிளாரிட்டின்னு அர்த்தம். எது பிளர்ராக இருக்கோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போதைக்கு இந்த 7 எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணுங்கள். முடிக்கும் போது கண்டிப்பாக இந்த 7 எக்ஸசைஸும் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருந்த மாதிரி அந்த கர்சரை மூவ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கண்ணை நகர்த்தணுங்கிற அளவுக்கு தான் அந்த கர்சரை அந்த வீடியோவில் மூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. இதை முடிக்கும் போது இதை முடிச்சுட்டு கண்ணை ரிலாக்ஸ் பண்ணாமல் கிளம்பிட வேண்டாம். ஸோ கண்ணை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணை அப்படி ஸ்க்வீஸ் பண்ணி முழிக்கும் போது நல்லாவே முழிச்சுட்றீங்க. ஏதாவது ஒரு இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்ணை சிமிட்டாமல் பார்க்குறீங்க. கண்ணில் தண்ணி வரணும். சில பேருக்கு கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சில பேருக்கு தண்ணி தேங்காது. தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சுனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு நல்லாவே சூடு ஏறுற மாதிரி உங்கள் உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிட்டு, சும்மா ஜென்ட்லாக தேய்ச்சா பத்தாது, நல்லா பரப்பரன்னு தேய்ச்சி உங்களுக்கு உள்ளங்கை சூடாயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணணும். அந்த சூட்டோட உள்ளங்கையை கண்ணில் வைக்கிறீங்க. அந்த வார்ம்த் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் கண்ணில். கொஞ்சமாக கையை கீழே இறக்கி விரல் வழியாக பார்க்குறீங்க. தென் ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் முடிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பி போயிட வேண்டாம். கண்ணை ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. முழிக்கும் போது கண்ணை பிளிங்க் பண்ணாமல் சிமிட்டாமல் ஒரு இடத்தையே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணில் தண்ணி வரணும். ஸோ கண்ணில் தண்ணி வரல, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி உங்களோட ஏஜிங் ப்ராசஸ்னால கூட அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்கள். இந்த ஐ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கு அதோட ட்ரைனஸும் குறையும். இந்த பிளிங்க் பண்ணாமல் பார்த்து அந்த தண்ணியை நீங்கள் செக்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அப்பையும் உங்களுக்கு அந்த கிளான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஐ எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுங்கள், வீக்லி 2 பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ.